Hey everyone, நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த வீக்கோட ட்ரேடிங் செட்டப் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவிலேருந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இந்த வீக்கில் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். ஸோ பார்ஷியலாக தான் புக் பண்ண போகிறோம். ஸோ எனி டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்கமிங் டேஸில். ஸோ ஒரு ஆஃப் தி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம்னா விப்ரோ. ஸோ விப்ரோ பார்த்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை ரீச் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் விப்ரோ 580 rupees வரும்போது நம்ம ஒரு ஆஃப் தி குவான்டிட்டிஸ் பாதி அன்லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சில்வர் பீஸ். ஸோ சில்வரும் ஆல்மோஸ்ட் ஹையை ரீச் பண்ண போகுது. ஸோ அரௌண்ட் 90+ அந்த ரேஞ்சில் வந்த உடனே நம்ம ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிவிஆர் ஐனக்ஸ். ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஹையை ரீச் பண்ண போகுது. இந்த ஸ்விங்கோட ஹையை ரீச் பண்ண போகுது. ஸோ 1760 கட் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இல்லை மண்டே ரிவர்ஸ் எடுத்ததுனாலும் நம்ம ப்ராஃபிட்டை பார்ஷியலாக புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறது தான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடிசி. ஸோ ஐடிசி இன்னும் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு கரெக்டாக ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 1800 வரை ரிவர்ஸ் எடுத்து ரீச் ஆனாலும் ஆகும். ஸோ இல்லைனாலும் நம்ம இந்த வீக்கில் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங்கை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ். இந்த கோல்டு பீஸ் பார்த்தோம்னா இப்போது ஆல் டைம் ஹைக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை எகெயின். ஸோ இதுலேயும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கோஃபோர்ஜ். ஸோ கோஃபோர்ஜ் என்ன தான் ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் இது ஒரு இந்த ஸ்டாக்கில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை வந்துடுச்சு. ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எகெயின் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வரும். ஸோ 1761 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்தோடனே மறுபடியும் அடுத்த என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இப்போ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிப்லா. ஸோ சிப்லா நமக்கு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம எகெயின் இது ஓரளவுக்கு ரிவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது 1500 வரை. ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கும்போது மறுபடியும் அங்கே வரும்போது ஒரு என்ட்ரியை பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இது சைட்வே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் ஃபைன். ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பேங்க் பீஸ். ஸோ பேங்க் பீஸ் ஆல்சோ நமக்கு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இதுலேயும் நம்ம பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம் இந்த வீக். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஏதாவது பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த மார்க்கெட்டில் ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு சப்போர்ட்டை எடுக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 75 கிட்ட வரும்போது நம்ம பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 or 2 குவான்டிட்டிஸ் ஸ்லோவாக ஆட் பண்ணிவிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு டிஷ் டிவி. ஸோ இதுலேயும் ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1000-2000 போல் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்மால் குவான்டிட்டிஸை பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐஆர்சிடிசி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஐஆர்சிடிசி. ஸோ இதுவும் ஒரு கன்சாலிடேஷன் மோட்லேருந்து ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வாட்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் 940 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2 to 3 குவான்டிட்டிஸ் போல் நம்ம பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸைட்ஸ். ஸோ எக்ஸைட் ஒரு நல்ல ஒரு பை ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் அண்ட் டாடா மோட்டார்ஸ் மர்ஜ் ஆகி ஸோ லிஸ்டாகி போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம 1 or 2 குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ 30th எண்ட் ஆர் ஐபிஓ பார்த்தோம்னா டிஃபிஷியன்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதை நாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 33% க்ரே மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. மண்டே தான் லாஸ்ட் டேட். ஸோ அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். மேபி சான்சஸ் இருக்குது அலோகேட் ஆகிறதுக்கு. ஸோ டிஃபிஷியன்ஸ் இன்ஜினியரிங் இஸ் த குட் பிக். சகாராஸ் எலக்ட்ரானிக்ஸ்.
ஆல்மோஸ்ட் 62% க்ரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவும் அப்ளை பண்ணலாம். இதுவும் நமக்கு ஒரு குட் பிக். அடுத்து 4G ஆட்டோ ஆல்மோஸ்ட் 23% க்ரே மார்க்கெட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணி ஒரு யூஸும் இல்லை, நமக்கு லிஸ்டிங் கெயின் எதுவும் கிடைக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபிஓ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அப்கமிங் டேஸில் இதே போல் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ.